கலைஞரின் நகைச்சுவை. சொல்லின் செல்வர் சம்பத் தமிழ் தேசிய கட்சியை தோற்றுவித்த போது அதை பற்றி ஒரு கூட்டத்தில் நகைச்சுவையுடன் கலைஞர் குறிப்பிட்டார். மேலை நாட்டில் ஒரு ஜேப்படி திருடன் நிகரற்று விளங்கினானாம். ஒரு நாள் அவனுடைய பர்சையை யாரோ அடித்துச் சென்று விட்டார்களாம். பின்னர் நகரெங்கும் தேடி தன் பணத்தை பறித்த நபரை பிடித்து அவள் ஒரு பெண் என்பதை அறிந்தானாம். ஜேப்படி கலையில் வல்லுநரான இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒரு பிள்ளையை பெற்றார்களாம். அது பிறக்கும் பொழுதே வலக்கையை மூடிக்கொண்டு பிறந்ததாம். இதைக் கண்ட அத்திருடன் தன் தொழிலை தன் குழந்தையும் செய்ய முடியாதே என்று சங்கடப்பட்டு குழந்தையை ஒரு மனோதத்துவ நிபுணரிடம் கொண்டு சென்று விவரம் கூறினானாம். அவர், நீ இதற்கு முன் என்ன தொழில் செய்து வந்தாய் என்றாராம். அவன் தன் தொழில் திருடுவது என்றானாம். உடனே அவர் தன் கழுத்தில் உள்ள சங்கிலியை கழற்றி குழந்தையின் பக்கத்தில் காட்டவே அது வெடுக்கென கையை உயர்த்தி திறந்து சங்கிலியை வாங்கி கொண்டதாம். அப்பொழுது மூடியிருந்த அதன் கையில் இடையில் ஒரு மோதிரம் காணப்பட்டதாம். மருத்துவம் பார்க்க வந்த நர்ஸ் மோதிரத்தை பிறக்கும் பொழுதே திருடி கொண்டு பிறந்ததாம் அந்த குழந்தை. அதை போல காமராசருக்கும் பெரியாருக்கும், அதாவது காங்கிரசுக்கும் திராவிடர் கழகத்திற்கும் பிறந்தது தமிழ் தேசிய கட்சி என்று கூறி அனைவரையும் சிரிக்க வைத்தார் கலைஞர்.